இந்த மரணம் நிச்சயமாக அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். அதே போன்று ஐனமா தக்கூனு யுதரிக்குமுல் மௌத்து வலவு குன்தும் ஃபீ புரூஜும் முஸய்யதா. நீங்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கோட்டை கொத்தளத்திலும் நீங்கள் இருந்த போதிலும் இந்த மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். எங்க எவ்வளவு பெரிய கோட்டையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த மாளிகைகளில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு பலமான ஒரு கோட்டையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய மரணம் வந்தே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது மரண சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். முக்கியமான ஒரு நினைவூட்டுதலை அல்லாஹ் தஆலா இங்கு நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த மரணத்தை பற்றி திருக்குர்ஆனிலே பல இடங்களிலே நமக்கு சொல்லித் தருகிறான். மரணம் என்பது மனிதனுக்கு எந்த நேரத்திலும் வரும், எந்த இடத்திலும் வரும், எந்த சூழ்நிலையிலும் வரும், எந்த வயதிலும் வரும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அது சிறிய வயதாக இருந்தாலும் சரி, பெரிய வயதாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கு இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் அந்த மரணம் என்பது எல்லா வயதிலும் வரும் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான். இப்படிப்பட்ட அந்த மரணத்திற்கு நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம்? இப்படிப்பட்ட இந்த மரணத்திற்காக வேண்டி நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றானே, இந்த மரணம் வருவதற்கு முன்பு நீங்கள் என்ன தயார் செய்து வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அதே போன்று கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம்? கபருடைய விசாலமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக, கபரிலே ஒளி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மறுமை நாளிலே வந்து சொர்க்கத்திலே இனிமையாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு கேட்கின்றான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் வந்து அந்த மரணத்திற்காக வேண்டி, இந்த மரணம் என்னுடைய மரணம் நன்றாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும், நல்ல ஒரு மரணமாக இருக்க வேண்டும், இறைவனுடைய நினைவு கூர்ந்த மரணமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் அதற்காக வேண்டி முயற்சி எடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த மரணத்தை வந்து பெரும்பாலான மனிதர்கள் மறந்தவர்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கின்றோம். மரணத்தை வந்து இந்த உலக வாழ்க்கையிலே வந்து மூழ்கி கொண்டு சுகபோகங்களில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய மனிதன் அலைந்து கொண்டு இருக்கின்றானே தவிர, ஆனால் நம்முடைய மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம்? என்ன அமல்கள் செய்து வைத்திருக்கிறோம்? எவ்வளவு இபாதத்துகள் செய்து வைத்திருக்கின்றோம்? இப்படியே நாம் மரணித்து விட்டால் என்று சொன்னால் கபரிலே வந்து என்ன பதில் சொல்ல போகின்றோம்? கபரிலே விசாரிக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு, விசாரணைக்கு என்ன பதில் வைத்திருக்கிறோம்? மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வானே, அந்த விசாரணைக்கு என்ன பதில் வைத்திருக்கிறோம் என்ற நினைவு எல்லாம் மறந்து, மரண சிந்தனை எல்லாம் மறந்து மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கின்றோம். மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் யாராவது மரணித்தார்கள் என்று சொன்னால் அந்த கபருக்கு சென்று அடக்கிவிட்டு வருவார்கள். தங்களுடைய தாய் மரணித்து இருப்பார், தன்னுடைய தந்தை மரணித்து இருப்பார், தம்முடைய பிள்ளைகள் மரணித்து இருப்பார்கள், மனைவி மரணித்து இருப்பார், அண்டை வீட்டார்கள் மரணித்து இருப்பார்கள், நண்பர்கள் மரணித்து இருப்பார்கள். இதையெல்லாம் அவர்கள் அடக்கிவிட்ட பிறகு நாம் இந்த உலகத்திலே இன்னும் வாழுவோம் என்று சொல்லி நாமும் மரணிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் இருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான், மரணம் என்பது திடீர் என்று வரும் மரணம், சொல்லி வைத்து வராது மரணம். மரணம் என்பது திடீர் என்று வரும், நோயால் வரும், விபத்தால் வரும், இன்ன பிற விஷயங்களால் இந்த உலகத்திலே மரணம் வரும். மரணம் இன்னும் நான் இந்த உலகத்திலே இன்னும் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன்,
நான் வாலிபனாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருந்து கொண்டு இருக்கிறேன், நான் இன்னும் இந்த உலகத்திலே வாழ்வேன் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. மரணம் என்பது சிறு வயதிலும் வரும், பெரிய வயதிலும் வரும், எல்லா ஊர்களிலும் வரும், எல்லா இடங்களிலும் வரும், எல்லா நேரங்களிலும் வரும். அதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். உங்களுடைய மரணம் வருவதற்கு முன்பாக என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ, எந்த அளவுக்கு அமல்கள் செய்து அதை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக சொல்லி தந்தார்கள். இந்த மரணத்தை பற்றி திடீர் என்று மரணம் வருது, அதை ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக சொல்லி காமிக்கும் பொழுது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் திடீர் மரணம் ஆகுது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். இது மறுமை நாளினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். இது சிறிய சிறிய அடையாளங்கள் எல்லாம் மறுமையினுடைய சிறிய சிறிய அடையாளங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன மறுமை நாளுடைய சிறிய சிறிய அடையாளங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. கண் முன்னால் சமகாலங்களில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதே போன்றுதான் திடீர் என்ற மரணம் நம் கண் முன்னாலே நம்முடைய பகுதிகளிலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் நன்றாக இருந்தான், அவன் இரவிலே பேசிவிட்டு அவன் தூங்கினான், காலையிலே பார்க்கும் பொழுது அவன் மரணித்து விட்டான். நன்றாக தான் இருந்தான், ஏதோ ஆற்று பிரச்சனை ஆகிவிட்டது, அவன் மரணித்து விட்டான். நன்றாக தான் இருந்தான், ஏதோ ஒரு விபத்து ஆகிவிட்டது, மரணித்து விட்டான் என்று நாம் கேட்கின்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். எனவே திடீர் என்று மரணம் வருவது என்பது அது மறுமை நாளினுடைய அடையாளமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நமக்கு மரணம் சமுதாயத்திலே மரணம் மருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு நமக்கும் ஒரு நாள், எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும், சொல்ல முடியாது. நான் நன்றாக தான் இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா தான் இருக்கிறேன் என்று நாம் நினைத்து விட்டு ஒரு அசால்ட்டாக ஒரு பொடுபோக்காக இருந்துவிடக் கூடாது என்பதை தான் அல்லாஹ் தஆலா இந்த மரணத்தை பற்றி நமக்கு திருக்குர்ஆனிலே நினைவூட்டி கொண்டே இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த மரணத்தை பற்றி நமக்கு நினைவூட்டுகிறார்கள். நீங்கள் கபரை நீங்கள் சந்தியுங்கள், கபரஸ்தானத்திற்கு செல்லுங்கள், மரண சிந்தனை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மரண சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் கபரஸ்தானத்திற்கு செல்லுங்கள், அங்கு உங்களுக்கு மரண சிந்தனை வரும். இவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள், இவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள், நானும் ஒரு நாள் மரணிப்பேன், இதே இடத்தில் நானும் அடக்கப்படுவேன் என்ற சிந்தனை வரும்பொழுதுதான் மனிதன் நல்லவனாக மாறுவான், ஒழுக்கமுள்ளவனாக மாறுவான், நல்ல இபாதத்துகள் செய்யக்கூடியவனாக மாறுவான், நல்ல தொழுகக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான் என்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கபரை நீங்கள் சந்தியுங்கள், மரண சிந்தனை ஏற்படும் என்பதை சொல்லி மரணத்தை நினைவூட்டக்கூடியவர்களாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், அல்லாஹ் தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிகவும் சிலாகித்து மிகவும் புகழ்ந்து நமக்கு சொல்லித் தருகின்றான். அப்படிப்பட்ட அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் நபியாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு தனிமையிலே அவர்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். யாருக்கும் எந்த ஒரு இடையூறுகள் இருக்கக்கூடாது, நம்மால் யாருக்கு இடையூறுகள் இருக்கக்கூடாது, மற்றவர்கள் நமக்கு இடையூறுகள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் திக்ர் செய்து கொண்டு இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு மனிதர் வரார். ஒரு மனிதர் அந்த நேரத்தில் நிற்கும் பொழுது நீங்கள் யார் என்று கேட்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதனிடத்திலே கேட்கிறார், நீங்கள் யார்? நான் தனிமையிலே தொழுது கொண்டு இருக்கிறேன், தனிமையிலே திக்ர் செய்து கொண்டு இருக்கிறேன், நீங்கள் இங்கு ஏன் வந்தீர்கள், யார் நீங்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், ஆன மலக்குல் மவுத் என்று சொன்னார். அவர் மலக்குல் மவுத் என்று சொன்னார். நான் மலக்குல் மவுத் வந்திருக்கிறேன், உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே. அப்பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
சொன்னார்கள். அந்த மலக்குல் மௌத்திடத்திலே சொன்னார்கள், நீங்கள் உண்மையாகவே மலக்குல் மௌத்தால் என்று அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அந்த மலக்குல் மௌத்தில் சொன்னார், மக்களை தவிர்த்து கொண்டு நீங்கள் தனிமையில இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அந்த நேரத்திலே அந்த மலக்குல் மௌத்து சொல்கிறார், மன்னர்களை நான் பயப்படவில்லை, அவர்களுடைய அரண்மனைக்கு செல்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, நான் யாரிடமும் லஞ்சமும் வாங்க மாட்டேன் என்ற ஒரு செய்தியை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திலே அவர் சொல்றார். அப்பொழுதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், உண்மையாகவே நீங்கள் மலக்குல் மௌத்து தான் என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், நீங்கள் திடீர் என்று இப்படி வந்து விட்டீர்களே, நான் இன்னும் தயாராகவில்லையே என்று சொன்னாராம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார், நீங்கள் என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக நீ வந்துவிட்டீர், ஆனால் இன்னும் நான் இதற்காக வேண்டி தயாராகவில்லை என்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தூதராக இருந்தார். தனிமையை ஒரு நாள் அவர் மக்களுக்காக வேண்டி ஒரு நாள் ஒதுக்குவார், இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக வேண்டி ஒரு நாள் ஒதுக்குவார், அதே போல குடும்பத்திற்காக வேண்டி ஒரு நாள் ஒதுக்குவார், அதே மாதிரி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக திக்ர் செய்வதற்காக வேண்டி அதையும் ஒரு நாள் அவர் ஒதுக்கிவிட்டு இப்படி அமல்கள் செய்யக்கூடியவர். அவர் நல்ல அடியாராக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் என்று அல்லாஹ் தஆலாவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி தருகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்திடத்திலே சொல்லுகிறார், நான் இன்னும் தயாராகவில்லை, நான் இன்னும் நிறைய அமல்கள் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேனே, நீ வந்து விட்டீரா என்று கேட்டாராம். பிறகுதான் மலக்குல் மௌத்து கேட்டார், தாவூதே, உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற நண்பர்கள் எங்கே? உங்களை அண்டை விட்டார்கள் இருந்தார்கள், அவர்கள் எங்கே? தெரிந்தவர்கள் இருந்தார்களே, அவர்கள் எங்கே என்று தாவூத் நபியிடத்திலே மலக்குல் மௌத்து கேட்டாராம். அப்பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள், என் கூட இருந்த நண்பர்கள், எங்க பக்கத்தில் இருந்த அண்டை விட்டார்கள், எனக்கு தெரிந்தவர்கள், இவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம். அப்பொழுது மலக்குல் மௌத்து சொன்னாராம், அதிலே உமக்கு படிப்பினை இல்லையா என்று கேட்டார்களாம். மலக்குல் மௌத்து உயிரை எடுக்கக்கூடிய அந்த வானவர் கேட்டாராம், அவர்கள் எல்லாம் மரணித்ததை நீ கண் முன்னால் பார்த்து விட்டு உமக்கு படிப்பினை இல்லையா என்று கேட்டார் என்பதை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலிருந்து நாம் பார்க்கிறோம் என்றால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நிலை என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன மாதிரி இருக்கு நினைத்து பாருங்கள். எவ்வளவோ இந்த உலகத்திலே பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம், இபாதத்துகள் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறோம், தொழுகையில பேறுதல் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றோம், அதிகமான பாவ மன்னிப்பு கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிலைமை என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரண சிந்தனத்தை நமக்கு ஏற்படுத்தினார்கள். இறுதி நேரத்திலே யாருடைய இறுதி பேச்சியாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்லுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண சிந்தனையை நமக்கு ஏற்படுத்தினார்கள். எவருடைய வார்த்தை இறுதியாக லா இலாஹா இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்லுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் என்று சொன்னால், வெறுமனே மரணிக்கின்ற அந்த நேரத்திலே அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை வருமா, அந்த நம்முடைய நாவால் சொல்ல வருமா என்று சொன்னால் நிச்சயமாக வராது. யார் இந்த உலகத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அடிப்படையில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனிடத்தில் மட்டும் பிரார்த்தனை செய்து அவன் மீது மட்டும் முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த உலகத்திலே யார் அனுதினமும் இறைவனை நினைவு கூர்ந்தவர்களாகவே உள்ளத்திலே நினைவு கூர்ந்தவர்களாகவே யார் இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சக்கராத்தினுடைய நேரத்திலே அந்த மரணிக்கக்கூடிய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமா அவருடைய நாவில வரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து மறுமையை மறந்து மரண சிந்தனையை மறந்து
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் மறந்து கபருடைய வாழ்க்கையை மறந்து இந்த துனியாதான், இந்த உலக வாழ்க்கை தான் உலக மோகம், உலகம் என்று இந்த உலகத்திலே எவன் வாழ்ந்து கொண்டு இருந்து இறுதி நேரத்திலே மரணிக்கிறானோ அவனுடைய வாயில அவனுடைய நாவில இப்படிப்பட்ட இந்த கலிமா லா இலாஹா இல்லா என்ற சொல்லக்கூடிய அந்த கலிமா அவனுடைய வாயில வராது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவனை மரணித்து விட்ட பிறகு, அவனை கபர்ஸ்தானத்தில் அடக்கிவிட்ட பிறகு வானவர்கள் இறங்கி அவனிடத்திலே கேள்வி கேட்பார்கள். மன் ரப்புக்க, முதல் கேள்வி ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மரணித்து விட்ட பிறகு அந்த மனிதனிடத்திலே கேட்கக்கூடிய முதல் கேள்வி மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? உன்னுடைய இறைவன் யார்? இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அனுதினமும் அவன் நினைவு கூர்ந்து, மறுமையை நினைவு கூர்ந்து, மரணத்தை நினைவு கூர்ந்து இந்த உலகத்திலே யார் வாழ்ந்தானோ அவன்தான் அந்த பதிலை சொல்ல முடியும். என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுவான். மாதீனுக்கு, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படும். அந்த கபரிலே கேட்கப்படும் பொழுது யார் இந்த உலகத்திலே இஸ்லாத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டானோ அவன் சொல்லுவான், நான் இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பின்பற்றி வாழ்ந்தேன் என்று சொல்லுவான். அவன் வாழ்ந்தாதான் சொல்லுவான். அவன் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்தாதான் அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். மூன்றாவதாக, மா ரசூலுக்க, உம்முடைய தூதர் யார்? இந்த உலகத்திலே யாரை பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்தானி என்று கபரிலே கேட்கப்படும். ஒன்றுமே புரியாதவர்கள், இந்த உலகத்திலே உலகம் மோகத்திலே திளைத்தவர்கள், இந்த உலகம் என்று இருந்தவர்கள் கபருக்கு சென்ற பிறகு அங்கு ஒன்றுமே புரியாமல் தெரியாமல் அந்த கபரிலே இருட்டு அறையிலே பே என்று அங்கு முழிப்பானவன். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலும் தெரியாது. உன்னுடைய தூதர் யார்? யார் உனக்கு வழிகாட்டியாக நீ எடுத்துக்கொண்டாய் என்று கேட்கப்படும் பொழுது அங்கு முழிப்பானவன். இந்த உலகத்திலே தலைவர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற தலைவர்கள் யாராரோ தலைவர்கள் என்று கொண்டாடி கொண்டு இருந்தான். நடிகர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருந்தான். முன்ன பிற தலைவர்களுக்கும் நாதாக்களுக்கும் பின்னால் போய் கொண்டு இருந்தவன் கபரிலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்? ரசூலுல்லாவை நினைத்து பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹ் கூட அவர் சொன்ன வார்த்தைக்கு முன்மாதிரியாக இந்த உலகத்திலே வாழவில்லை. அதனால் கபரிலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த ஒரு பதில் சொல்ல தெரியாமல் அவன் திகைத்து போய் இருப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, மரணம் என்பது எந்த நேரத்திலே, எந்த சூழ்நிலையிலே, எந்த வயதிலே வரும் என்று சொல்ல முடியாது. இளைஞர்கள், வாலிபர்கள் நினைக்கிறார்கள், நான் திடகாத்தமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இன்று நன்றாக இருக்குவேன், நான் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் நான் இருப்பேன், நான் நல்லா படிப்பேன், நல்ல வேலைக்கு போவேன், நல்லா சம்பாதிப்பேன், நான் நல்ல வீட்டை கட்டுவேன் என்ற அடிப்படையிலே சில இளைஞர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையாக சொல்லி தருகின்றான், பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம், தொழுகையை பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம், பள்ளிவாசலுக்கு பின்னாடி தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், வயசான பிறகு தாடி விடலாம், வயசான பிறகு தாடி விட்டு தொப்பி வைத்து பள்ளிவாசலுக்கு செல்லலாம் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான், கல்லா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இதா பலகத்தில் தராக்கு, திடீர் என்று மரணம் வரும், திடீர் என்று உங்களுடைய தொண்டைக்குழியை அடைந்து விடும் உயிர். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். நன்றாக இருந்து கொண்டிருப்பான், நன்றாக நின்று கொண்டிருப்பான், நன்றாக சாப்பிட்டு கொண்டிருப்பான், நன்றாக படித்துக் கொண்டிருப்பான், நன்றாக செல்போன்களை நோண்டி கொண்டிருப்பான், திடீர் என்று கீழே விழுவான். அதே அல்லாஹ் தஆலா சொல்ல, கல்லா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இன்னும் வாழ்வேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறாயே, கல்லா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இதா பலகத்தில் தராக்கிய, திடீர் என்று அவனுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைந்து விடும், திடீர் என்று கீழே விழுவான், அவனுடைய உயிர் தொண்டைக்குழி அடைந்து விடும். அவனுடைய உயிர் போகிறது. இப்பொழுது வகீல மன் ராக், அங்கு கேட்கப்படும், இவனை காப்பாற்றக்கூடியவன் எவன் இருக்கிறான்?
இப்பொழுது இவனுடைய உயிர் எடுக்கப்பட போகிறது. கீழே விழுந்து விட்டான். இவனுடைய உயிர் தொண்டக்குழி அடைந்து விட்டது. கதை முடிய போகிறது. இப்பொழுது இவனை காப்பாற்றக்கூடியவன் எவன் இருக்கிறான்? அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். எத்தனை பெரிய பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு போ, பெரிய மருத்துவர்களை பார்க்க செல்ல நீ. ஆனால் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால், இவனுடைய தவணை இந்த உலக வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்னால், வகீல மன் ராக, இவனை காப்பாற்றக்கூடியவன் எவன் இருக்கிறான்? பிறகுதான் அந்த திடீர் என்று கீழே விழுந்தானே, தொண்டைக்குழியில அவன் உயிர் அடைந்து விட்டது. அப்படியே படுத்து கொண்டிருப்பான், மல்லாக்க படுத்து கொண்டிருப்பான். கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, கண் பார்வை அசைக்க முடியாது. அப்படியே நின்று அப்படியே படுத்து கொண்டிருப்பான். அப்பொழுது அவன் நினைப்பான், நம்முடைய கதை முடிந்து விட்டது, நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம், நண்பர்களை விட்டு பிரிய போகிறோம், என்னுடைய பெற்றோர்களை விட்டு பிரிய போகிறேன், என்னுடைய பிள்ளைகளை விட்டு பிரிய போகிறேன், அழகான மனைவி விட்டு நான் பிரிய போகிறேனே, இந்த பொருளாதாரத்தை விட்டு நான் பிரிய போகிறேனே, அழகான மாடி மாளிகைகள், கார் வாகனங்கள், இது எல்லாம் விட்டு நான் பிரிய போகிறேனே, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேனே என்று அவன் எண்ணுவான். பேச முடியாது, அவனால அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, கை அசைக்க முடியாது, பேச முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. தொண்டைக்குழி அடைந்து விட்டது, அவனுடைய உயிர் போக போது. ஆனால் அவன் நினைத்து பார்ப்பான், நம்முடைய கதை முடிந்து விட்டது, துன்யா வாழ்க்கை முடிந்து விட்டது, நாம் உயிர் பிரிய போகிறது என்று நினைப்பான். பேச முடியாது அவனுக்கு. அவனுடைய இரண்டு கரண்டை கால்களும் கண்டை கால்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டு அவனுடைய உயிர் போகும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இலா ரப்பிக யௌமயிதினில் மசாக், மறுமை நாளிலே அவனை கொண்டு வரப்படும், இழுத்து கொண்டு வரப்படும். மறுமை நாளிலே இந்த உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தானே, பள்ளிவாசலுக்கு வராமல் தொடர்பு கொள்ள இல்லாமல் இருந்தானே, இபாதத்து இல்லாமல் இருந்தானே, மரண சிந்தனை இல்லாமல் இருந்தானே, இன்னும் வாழ்வேன் என்று கொண்டு இருந்தானே, எந்த ஒரு சிந்தனை இல்லாமல், மார்க்க சிந்தனை இல்லாமல் இருந்தானே, அவன்தான் அவனுடைய உயிர் போய்விட்டது. அடுத்தது என்ன அவனுக்கு? கபர் வாழ்க்கை முடிந்து அல்லாஹ் தந்த உலகத்தை அழித்து விட்ட பிறகு மறுமை நாளிலே அவனை கொண்டு வந்து நிற்கப்படும், விசாரிக்கப்படும். ஃபலா சத்தக ஃபலா ஸல்லா, அவனிடத்தில் விசாரிக்கப்படும் பொழுது, அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரகாரம் வாழவில்லை, அதை உண்மைப்படுத்தவும் இல்லை, தொழுகவும் இல்லை, இஸ்லாத்தின் அடிப்படையினுடைய வாழ்க்கையும் அவன் அமைத்துக் கொள்ளவில்லை. அவனை இழுத்துக்கொண்டு நரகத்திலே தூக்கி வீசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்பதை அல்லாஹ் தஆலாவே திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், அன்பிக்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, சகோதரிகளே, பெண்மணிகளே, மரணம் என்பது எந்த நேரத்திலும், எந்த சூழலிலும், எந்த வயதிலும் வரும். அந்த மரணத்திற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மரணம் எந்த நேரத்திலும் வரும் என்று தெரியாதே என்ற அடிப்படையிலே நல்ல இபாதத்து செய்யக்கூடியவர்களாகவும், நற்கர்மங்களை செய்யக்கூடியவர்களாகவும், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து நாம் மரணித்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக கபர் வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையலாம், மறுமை வாழ்க்கையில் நமக்கு வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் வழங்குவானாக. அல்லாஹ் தஆலா நம்மையும், நம்முடைய குடும்பத்தார்களையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய மனைவியும், நம்முடைய பெற்றோர்களையும், நம்முடைய அண்டை வீட்டார்களையும், நம்முடைய நண்பர்களையும் அல்லாஹ் தஆலா நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவானாக. அந்த கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானாக. மறுமை நாளில் நம் அனைவருக்கும் வெற்றியை வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் ஷேக் இப்ராஹிம் ஃபிர்தோசி மௌலவி அவர்கள் மரணத்தை மறந்த மனிதன் மனிதனை மறக்காத மரணம் என்ற தலைப்பிற்கீழ் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அருமையாகவும் தெளிமையாகவும் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் மட்டும் நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மரணத்தை குறித்தும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மன்னரை வாழ்க்கையை குறித்தும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய பெருவெளி என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான வசனங்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அன்பான சொந்தங்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நிச்சயமாக ஒரு நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் பேசுவதை போல நம்மை பார்த்து குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும், மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சொல்லுகின்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே, நீங்கள் மரணத்தையும் மன்னரையும் மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவெளியில் அதை மறந்திருந்து வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மானிடர்களை, மனிதர்களை பார்த்து நீங்கள் குல், நபியே சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை கண்டு விரண்டு தலை திரிக்க ஓடுகிறீர்களோ, எந்த மரணத்தை கண்டு நீங்கள் பயந்து விரண்டு அச்சத்தோடு இருக்கிறீர்களோ, அந்த மரணம் ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்திக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். இந்த வசனத்தை நாம் என்ன நினைப்போம்? ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டால் அல்லது ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, என்கிட்ட ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது, இது எல்லாத்தையும் வித்து கூட என்னுடைய அம்மாவுடைய உசுரை, என்னுடைய அத்தாவுடைய உசுரை காப்பாத்திடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகின்றான்? ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் எதை கண்டு பயந்து விரண்டு ஓடிக்கொள்கிறீர்களோ, அந்த ஓடுகின்ற, நீங்கள் செல்லுகின்ற பாதையில் அமர்ந்திருக்கின்றது, உங்களுக்காக காத்திருக்கிறது, உங்களை சந்திப்பதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, நாம் இந்த உரையின் மூலமாக கேட்ட அனைத்து விஷயங்களையும், மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி வாழ வேண்டும் சொன்னார்களோ, எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ, அப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா? அல்லாஹு அக்பர் என்று அறைகூவல் கூவப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அழைப்பு விடப்படுகிறது, பாங்கோசை கேட்கப்படுகிறது. தாய்மார்களாக இருக்கக்கூடிய, சகோதரிகளாக இருக்கக்கூடிய நாம் முஸல்லாவை எடுத்து விரித்து ஒழு செய்து விட்டு தொழுகைக்காக நாம் நிலை நிற்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மாணவர்களே, மரணம் வருவதற்கு முன்னதாகவே, மரணம் வந்துவிட்டா என்று சொன்னால், அந்த மவுத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்லி காட்டுகின்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உறுதியான அந்த மெய்யான அழைப்பு வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹுவை வழிபட்டு கொண்டே இருங்கள், அல்லாஹுவை தொழுது கொண்டே இருங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, மரணம் வருகின்ற வரைக்கும் அல்லாஹுவை தொழுக வேண்டும், அல்லாஹுவை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். அவனுக்கு எந்த இணை துணை எதையும் ஏற்படுத்தி விடாமல், அவனுக்கு எந்த ஒரு ஷிர்கையும் குஃப்ரையும் பித்அத்தையும் கலந்திடாமல் களப்பட்ட முறையில் அவனை வணங்கி வழிபட வேண்டும். அதைத்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறது மாணவர்களே. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த திருமணை மார்க்க விளக்க திருமணை பிரச்சார சிறப்பு பயானில் பேசப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் ஈருலக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நண்பர்களே, வல் ஆகிரத்து ஹைரு வ அபுகா, மறுமையில் சிறந்த வீடாக இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தை, அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், சக்கர் என்ற நரகத்தை விட்டு நாம் தப்பித்து சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக, சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், மரணம் வருவதற்கு முன்னால் எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதித்திருக்கின்றதோ அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய என்னையும் இந்த மார்க்க விளக்க திருமண பிரச்சார சிறப்பு பயானை ஆங்காங்கே வீடுகளில் இருந்து கொண்டு கேட்டு கொண்டிருக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக என்று கூறி இந்த மார்க்க விளக்க திருமண பிரச்சார பயானை நிறைவு செய்கின்றோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. finish